வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா OROP 2ஓட அரியர் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து கிடச்சிருக்கோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து எல்லாருக்கும் கிரெடிட் ஆயிடுச்சு. 10 மணிக்குள்ளேயே வந்து எல்லாருக்கும் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற OROP 2 அரியர் வந்து சரியான முறையில் வந்து கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து இண்டிவிஜுவலாக உங்களோட அமௌண்ட்டை வந்து அரியர் அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இது வந்து பார்ட் 2ஆக கூட வரலாம். ஏன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக கேல்குலேஷன் போகிறதுனால 2 பார்ட்டாக கூட வரலாம், இல்லை வீடியோ வந்து லென்த் ஆயிடுச்சுனாக்கா. ஸோ இப்போ வந்து ஒரே ரேங்க்கில் இருக்கிற இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கு ரேங்க் வந்து எடுத்திருக்கோம். டோட்டல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷம் சர்வீஸு. அதில் ஒருத்தருக்கு வந்து அதாவது 2016க்கு அப்புறம் வந்த பென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னாக்கா MACP ஹவுல்தார் கிடைக்கிது. அவரோட பே லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 05. 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனர் பார்த்தீங்கன்னாக்கா அவருமே சேம் ரேங்க்கு, சேம் லென்த் ஆஃப் சர்வீஸு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா L04. ஸோ L04. ஸோ இந்த L04ல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி ஹவுல்தார், ஆனால் MACP ஹவுல்தார் இல்லை. ஸோ 2 பேருக்கும் ஆனரி ஹவுல்தாருக்கும் அதே போல் MACP ஹவுல்தாருக்கும் எவ்வளோ பே டிஃப்ரெண்ட் இருக்குது. 2019லேருந்து நம்மளுக்கு எப்படி நம்ம டிஏ கேல்குலேட் பண்ணி அதுலேருந்து பேசிக்கை தனியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து லென்த்தாக போகலாம், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களோட கேல்குலேஷனை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னாக்கா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ வந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்பரோட 2016க்கு அப்புறம் ரிட்டையர் ஆன இந்த MACP ஹவுல்தாரோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டீமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கேல்குலேஷன் பண்ணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது சிஸ்டத்தில் அவரோட டேட்டா ஷீட்டை வச்சு அதே போல் அவரோட பிபிஓவில் வந்து இந்த 22,144 ரூபா வந்து அவரோட பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. OROP 2க்கு அப்புறம் ஸ்பர்ஸில் மைக்ரேட் ஆன பிபிஓவில் மென்ஷன் பண்ண அமௌண்ட்டு. ஸோ நம்மளோட பென்ஷன் அமௌண்ட் வந்து நம்ம எங்கே பார்க்கணும், அது எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பிபிஓ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க் ரேங்கில் வந்து 22 வருஷம் சர்வீஸ் பண்ணவரோட பிபிஓ. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா MACP ஹவுல்தார் கிடைக்குது. ஸோ இவரோட பே லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 05. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த 05 22 வருஷம் நாய்க்கு MACP ஹவுல்தார் வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டோட்டல் சர்வீஸ் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th பே கமிஷன் பிரகாரம் 21,800 ரூபா வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இது எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2017லேருந்து 30 ஜூன் 2019 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 21,800 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 22,144 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எப்போதுலேருந்து எஃபெக்ட்னாக்கா 1 ஜூலை 2019லேருந்து இது வந்து எஃபெக்ட் ஆகிருக்கணும். ஆனால் எஃபெக்ட் ஆகாத அந்த வித்தியாசம் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இவருக்கு 344 ரூபா வந்து கம்மியாக இருந்திருக்கு. ஸோ அதோட அரியர் தான் இந்த 1 ஜூலை 2019 நம்மளுக்கு கிடைச்ச அரியர் தான் டிசம்பர் 2022 வரைக்கும் கேல்குலேட் பண்ணி வந்து கொடுத்தது. ஸோ இவருக்கு வந்து இந்த 344 ரூபா வந்து எப்படி இவங்க வந்து கேல்குலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களோட பிபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே எந்த அமௌண்ட் கொடுத்துக்கிறாங்களோ இந்த OROP 2 பிரகாரம் உங்களுக்கு வந்து 1 ஜூலை 2019 வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக OROP 2ல் டேபிள் நம்பர் 7ல் மென்ஷன் ஆகிருக்கிற அமௌண்ட்டு. ஸோ இவர் வந்து MACP ஹவுல்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 22,144 ரூபா இருக்குது. ஸோ இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆனரி ஹவுல்தார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆனரி ஹவுல்தார் சேம் லென்த் ஆஃப் சர்வீஸ் 22 வருஷம் சர்வீஸு. இவரோட பே லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 04. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 21,244 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே L05ல் இருக்கிற அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா L05 MACP ஹவுல்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிபிஓவில் L05 இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,144 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 22,144 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா MACP ஹவுல்தார் L05க்கு, இங்கே L04க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21,244. ஸோ இந்த அமௌண்ட் வந்து வேரியேஷன் எது காட்டியாச்சுனாக்கா MACP ஹவுல்தாருக்கும் ஆனரி ஹவுல்தாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்ட இருக்குது. சேம் லென்த் ஆஃப் சர்வீஸு ஒரே ரேங்க். இவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கா இருந்ததுனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனரி ஹவுல்தார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷம் 1 நாள் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 வருஷம் 8 நாள் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் MACP
ஹால்தார் கொடுத்துருக்காங்க பே லெவலில். ஸோ உங்களோட டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிபிஓவில் இந்த மாதிரி தான் உங்களோட எம்எஸ்சிபி கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, அதே போல் உங்கள் பே லெவல் வச்சு நீங்கள் எந்த ரேங்கோட கணக்கில் உங்களோட பென்ஷன் வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பிபிஓ வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இவருக்கு ஜென்ரேட் ஆயிருக்க அந்த நம்ம பென்ஷன் ஸ்லிப் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 ஜென்ரேட் ஆன பென்ஷன் ஸ்லிப்பு. இவரோட டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 31 டிசம்பர் 2016 அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர், அதாவது 7வது பே கமிஷனுக்கு அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர். இவரோட டோட்டல் அரியர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 4974 ரூபா வந்து இவருக்கு அரியர் கிடைச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரியர் இன்ஸ்டால்மெண்ட் இங்கே வந்து 1 of 4, அதாவது 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 4499 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதோட கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஓஆர்ஓபி பிரேக்கப் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து 2023 ஜனவரிக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து மைக்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இந்த டேட்டா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் மைக்ரேட் ஆனதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டா ஷீட் வந்து இந்த லம்சம் அமௌண்ட் வந்து மென்ஷன் ஆகிருக்கிற இந்த பென்ஷன் ஸ்லிப்பில் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்குனாக்கா நீங்கள் வந்து இதை பார்த்தே உங்களோட கேல்குலேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 344 ரூபா வந்து டிஃபரெண்ட் வருது. அது எதோட டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம பென்ஷனில் பிபிஓவில் பார்த்த மாதிரி 21,800 ரூபாய்க்கும் இந்த 22,144 ரூபாய்க்கும் உள்ள வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 344 ரூபா வந்து வேறுபாடு இருக்கு. ஸோ இந்த 344 ரூபாய்க்கு இங்கே டிஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 59 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 403 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஆர் கேல்குலேஷன் வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதோட சார்ட் படி ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2019 நம்மளோட டேட்டா வேணும். 2019 ஜூலைலேருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17% தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற, அதாவது இந்த 17% தான் இங்கே வந்து டிஆர் வந்து 59 ரூபா வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஆர் ஷீட்டை வந்து நம்ம மறுபடியும் ஒரு டைம் பார்த்துடலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் பார்த்தாச்சுனாக்கா கேல்குலேஷனில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அது வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ இப்போ ஜூலை 2019 பார்த்தீங்கன்னாக்கா 17% வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரி 2020 வந்து 21% ஆயிருக்கணும், அதுவும் கிடைக்கல. நெக்ஸ்ட் ஜூலை 2020 பார்த்தீங்கன்னாக்கா 24% கிடைச்சிருக்கணும், அதுவுமே கிடைக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 2021 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28% வந்து கிடைக்கணும், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலைலேருந்து தான் அது வந்து பெய்ட் பண்ணாங்க. ஸோ அதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஜூலை 2021 நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகணும் 17% 28% வந்து அதிகமாகன அந்த ஆர்டர் தான். இது வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 ஜூலை 2021 வந்து கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 2021 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31% வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. அதாவது டைரக்டா 17% பார்த்தீங்கன்னாக்கா 28 ஆச்சு. 28 அதே மாசமே பார்த்தீங்கன்னாக்கா 31 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆர்டர் பிரகாரம், அதாவது இந்த ஆர்டர் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2021 17% 28% வந்து அதிகமாகனாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ இது 25 அக்டோபர் 2021 கொடுத்த ஆர்டர். இது வந்து பாத்தீங்கன்னா 20 ஜூலை 2021 கொடுத்த ஆர்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 17% நம்மளுக்கு 28% வந்து 1 ஜூலை 2021 வந்து எஃபெக்ட் ஆச்சு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2021 சேம்ல 28 31% வந்து அதிகமாச்சு. அதாவது டைரக்டா 17% பாத்தீங்கன்னாக்கா 31% ஒரே டேட்லயே வந்து அதிகமாச்சு. அதனால நம்ம இந்த சென்டரா இருக்க 28% நம்ம இங்க வந்து விட்டுட்டு நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 31% எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த யாருக்கு வந்து அந்த ஸ்பர்ஸ் போர்ட்டல் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணலையோ அவங்களோட கேல்குலேஷன்ல இந்த டிஏவோட எஃபெக்ட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து புரியும். ஸோ இது அது இப்போ நம்ம வந்து இங்க 17% டைரக்டா பாத்தீங்கன்னாக்கா 31% எடுத்தாச்சு. ஏன்னா 28% பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஜூலைல தான் கிடைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம 4 விதமான டிஏ வந்து எடுக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17%, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31%, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34%. ஏன்னா இது ஜனவரி 2022 வந்து 34% ஆச்சு. இது ஜூலை வரைக்கும் வந்து 2022 ஜூலை வரைக்கும் வந்து நம்மளுக்கு 34% இருந்தாச்சு. ஜூலைலேருந்து என்ன பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு 38% வந்து அதிகமாகினாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ ஜனவரி 2023 வந்து நம்மளுக்கு 42% இருந்துச்சு. இப்போ லாஸ்டா ஜூலை 2023 வந்து 46% ஆனதுனால நமக்கு நவம்பர் மாதம் வந்து அதோட அரியரம் வந்து கிடைச்சாச்சு. ஸோ டிஏ வந்து எப்படி நம்மளுக்கு
கொரோனா டைமில் பேலன்ஸ் இருக்கிற இந்த 18 மாதத்தோட அந்த அரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கேட்டுருக்கோம். அதாவது இந்த ஜனவரி 2020 இங்கே ஜூன் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட 18 மாதம் டிஏ வந்து பெண்டிங் இருக்குது. இதுதான் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இவரோட பென்ஷன் ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கும் எவ்வளோ வந்து அவங்களோட பென்ஷன் டிஃபரெண்ட் இருக்குது, அதுக்கான அரியர் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த 17%ஓட டிஏ வந்து கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 24 மாதம் வந்து இங்கே போட்டிருக்காங்க. 30 ஜூன் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 17%ஓட டிஏ மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 17%. இதுக்கப்புறம் வர பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31%ஓட கேல்குலேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31% ஆயிடுச்சு. இங்கே 107 ஆனது வந்து. இது வந்து நம்மளுக்கு 6 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு 107 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31% நம்மளுக்கு 34%. ஸோ இங்கே 31 இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34 ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 117 ரூபா வந்து டிஏ வந்து மாறியாச்சு. இது 1 ஜனவரி 2022 நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூன் 2022 வரைக்கும். நெக்ஸ்ட் 1 ஜூலை 2022 31 ஜனவரி 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 38% வந்து டிஏ ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 131 ரூபாய் டிஏ வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த பென்ஷன் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அமௌண்ட் தான் இருக்கு. நம்மளுக்கு இங்கே அதிகம் கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் டிஏவோட அமௌண்ட் மட்டும் தான் இங்கே வந்து அதிகமாக கம்மியாகவும் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதோட கணக்கில் இங்கே இந்த பென்ஷன் டிஃபரெண்ட் ப்ளஸ் டிஏ சேர்த்து இங்கே என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ இதோட மொத்த கூட்டுத்தொகை தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 18,469 ரூபா வந்து இவரோட டோட்டல் அரியர் வந்து வருது. ஸோ இந்த 18,469 தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக 4,499 ரூபாய் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் டேட்டா ஷீட்டை வந்து கொடுத்துருக்காங்களோ ஸ்பர்சர் மூலயமா, ஸோ நீங்கள் உங்களோட டேட்டா ஷீட்டை வச்சு இந்த மாதிரி வந்து செக் பண்ணிங்க. இந்த 17% டிஏ ப்ளஸ் இங்கே 31% டிஏ. ஸோ அது நம்ம சார்ட் ஆல்ரெடி காட்சியாச்சு. ஸோ அந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட்டா ஷீட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அமௌண்ட் வந்து சரியான அமௌண்ட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இதுவே ஒரு 17-18 நிமிஷத்துக்கிட்ட வீடியோ ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதாவது அந்த ஆனரி ஹவுல்தாருக்கு வந்து 22 வருஷம் சர்வீஸ் பண்ண அவரோட பென்ஷன் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னொரு வீடியோவில், அதாவது இதோட பார்ட் 2ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்க. ஸோ உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை இந்த மாதிரி கால்குலேஷன் ரிலேட்டடாகவும் சரி, எல்லா சந்தேகத்துக்கும் நம்மளோட சேனல் வந்து வீடியோ இருக்கு. ஸோ பார்ட் 2ல வந்து சந்திக்கலாம்.